பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் தான். ஒன்னொன்னும் சாஸ்திரம் தான் பேசுறேன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட். அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, தை அமாவாசை, 3 அமாவாசைக்கும் எங்க வீட்டுல நாங்க பித்ருக்களுக்கு பயங்கரமான படையல், வடை, பாயசம் எல்லாம் போடுவோம். போட்டுட்டு நல்ல தூப தீபங்கள் காட்டி அவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு அவருடைய போட்டோவை பார்த்து விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிட போவோம். எவ்வளவோ பேர் வீட்டிலே தான் நடக்கிறது இல்லையா? ஆனா ஒரே ஒரு தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன தவறு என்றால், படையலுக்காக வைக்கப்பட்ட சாப்பாட்டுல ஒரு இலைய பரப்பி நேர போய் வடை, பாயசம் எல்லாம் வைக்கணும். காக்கா வைக்கவே கூடாது. காக்காக்கு என்ன வைக்கணும் அதுதான் மெயின். காக்கா பித்ருக்களுடைய அம்சம்னு நம்ம சொல்றோம். பித்ருக்களாக அந்த காக்கா மூலியமா பித்ருக்கள் சாப்பிடுவார்கள் சொல்றோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அமாவாசை ஆத்துல போய் திதி கொடுத்தாச்சு, அப்படிதானே? திதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு. அப்ப வீட்டுல பண்ண சமையல் எல்லாம் அத்தனையும் கொண்டு போய் காக்காக்கு வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. காக்காக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னா, நீங்கள் எந்த இடத்துல காக்காக்கு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தண்ணி தெளிச்சு தொடச்சிட்டு தர்ப வைக்கணும். தண்ணி தெளிச்சு தொடச்சிட்டு இலைய வைக்கிற மாதிரி 1 2 3 4 1 2 3 4, அதாவது கிழக்கு மேற்காக 4 தர்பையும் தெற்கு வடக்காக 4 தர்பையும் வைத்து அந்த தர்பையில, அதாவது வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு தட்டு எடுத்துக்கணும், வெறுசாதம் எடுத்துக்கணும், ஒரு உருண்டை ரெடி பண்ணும். அந்த சாத்தை நல்லா பிசைஞ்சு அப்படியே உருண்டையா ரெடி பண்ணி அது மேல எள்ளு தண்ணி எப்படி தளிக்கணும்னா, வலது கையில எள்ளு, தண்ணியோட எள்ளு வச்சு மறிக்கணும். அதாவது கட்ட விரலா, நல்லா பார்த்துக்கோங்க, கட்ட விரலாக சாத்துல இந்த எள்ளு அப்படியே ஊத்திட்டு அப்படியே தட்டோட எடுத்துட்டு போகணும். நீங்க கையில எல்லாம் எடுக்கக்கூடாது, தட்டோட எடுத்துட்டு போய் அங்கு பரப்பி வச்ச தர்பையில இந்த நாம பிண்டம்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், ரவுண்டா இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பிண்டம். அந்த பிண்டத்தை கொண்டு போய் நேர கொண்டு போய் வச்சிட்டு வரக்கூடாது. வச்சிட்டு 3 தடவை கா கா கான்னு கத்திட்டு திரும்பி பார்க்காம வரணும். திரும்பி பார்க்க கூடாது. காக்கா திங்கிறது திங்காம போறது அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா காக்காக்கு வைக்கிறது தான் மெயின். காக்காக்கு வடை, பாயசம், பஜ்ஜி, போண்டா, சாதத்துல சாம்பார் ஊத்தி பிசைகிறது, ஒரு பக்கம் ரசம் வைக்கிறது, ஒரு பக்கம் காய்கறிகள் வைக்கிறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. காக்காக்கு வெறும் சாதம், எள்ளு, தண்ணி, அதுலயே தண்ணி சேர்த்து நீங்க காக்காக்கு ஒரு உருண்டை உருட்டி கா கா கான்னு 3 தடவை கத்திட்டு நேர திரும்பி பார்க்காம உள்ள வரணும். அப்பதான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க நேர ஆத்துல போய் அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பண்ணிட்டு வந்துட்டு இவருக்கு படையல் வீட்டுல ரெடியா வச்சிருப்பாங்க. மூதாதையர்களுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி காக்காக்கு பிண்டை வச்சுட்டு வரணும். அந்த காக்கா சாப்பிடுது சாப்பிடல, அதாவது நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஐயோ காக்கா சாப்பிடலையே, நான் சாப்பிடணுமே, பசிதே காக்கா, அதெல்லாம் கிடையாது. காக்காய்க்கு நீங்க வச்சு கூட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த காக்கா எப்ப வேணாலும் சாப்பிட்டு போகலாம். ஆனால் படையல் போட்டாச்சு, மூதாதையர்களுக்கு நைவேத்தியம் செஞ்சாச்சுன்னா அடுத்த வேலை நீங்க காக்காக்கு வச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட வேண்டியதுதான் உங்க வேலை. காக்கா வரவே இல்லை, நான் 5 மணி வரைக்கும் பார்த்தேன், 6 மணி வரைக்கும் பார்த்தேன்னா வச்சாச்சு. இன்னைக்கு வரும் காக்கா இல்ல நாளைக்கு வரும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க கடமையை நீங்க செஞ்சுட்டீங்க, ரைட்டுங்களா? அதனால உங்க கடமை நீங்க செஞ்சுட்டோ நேரம் வயிறார அவரை நினைச்சு சாப்பிட வேண்டியது. இந்த படையல் போட்டதை என்ன பண்ணலாம், அப்படியே படையல காய வச்சு நாளை காத்தால எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு போய் மாட்டுக்கு போடுறதுல லாபம் இல்லை. அந்த படையல் போட்டதிலே அதை எடுத்து உங்கள் வீட்டு மனுஷா மட்டும், யாருக்கு படையல் போட்டீங்களோ அவருடைய பையன், மருமவ, பேர பிள்ளைங்க
இவங்க சாப்பிடலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த அவர் யார் மெயினோ அந்த ஜென் அதை சாப்பிட்டால் போதுமானது. மிச்சத்தை கொண்டு போய் ரோட்ல போடுறேன், நாய் திங்கட்டோம்னா நாய்க்கெல்லாம் போடவே கூடாது, மாட்டுக்கு மட்டும்தான் போடணும். இது சாஸ்திரம். ஏன் பித்ருக்களுக்கு ஈக்குவலா காக்கா சொல்லப்பட்டதுங்கிறது கதைகள்லாம் இருக்கு, கதைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ராமாயணத்துல தசரத மகாராஜாக்கு திதி கொடுக்கும் பொழுது ராமர் பிண்டம் போடுகிறார். பிண்டம் போடும் பொழுது தசரத மகாராஜா 2 கைகளையும் இப்படி நீட்டும் பொழுது, நான் கொடுக்க மாட்டேன், நீ பித்ருக்களாக ஆகிவிட்டாய், ஏதாவது ஒரு பரவமூல்யமாக நீ சேர் அப்படின்னு சொல்லுகிறார் ராமர். அப்ப தசரத மகாராஜா காக்கை ரூபத்துல வந்தார். ஏன் காக்காவை எடுத்துக்கிட்டோம்னா தன் குட்டியை தானே திங்காத ஒரு ஜீவன் காக்கா. அதே மாதிரி அந்த காலத்து காக்காலாம் நான்வெஜ் சாப்பிடாது. இன்னைக்கு காக்காக்கு போடுறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால எல்லாத்தையும் குத்தி திங்கிறது. ஆனா அதனாலதான் காக்காவை நாம் முன்னோர்களுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தோம். அப்ப முன்னோர்களுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்ததுனாலதான் காக்காக்கு தவசம் பண்ணாலோ திதி பண்ணாலோ அமாவாசை தர்ப்பணம் பண்ணாலோ காக்காக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். கரெக்டுங்களா? இப்ப புரியுதா? அமாவாசை தர்ப்பணம் எல்லாரும் ஓடும், ஓடி 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 போய் பண்றோம், சில தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகளை செய்யாதீர்கள். காக்காக்கு வெறும் சாதம் எள்ளும் தண்ணீர் தெளிச்சுதான் வைக்கணும். சரிங்களா? அப்படி வச்சிருந்தாலும் இந்த வரக்கூடிய அமாவாசையில இருந்து மாத்திக்கோங்க, அதோடைய பலன் ரொம்ப நல்லா இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி.